இரண்டாவது உலகக்கோப்பை ஷூட்டிங் பால் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை தங்கம் வென்று அசத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் 5க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் இந்திய பெண்கள் அணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி தங்கப்பதக்கம் மற்றும் கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளார். ஆண்கள் அணி பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களான ரோஷன்குமார் மற்றும் கௌரிநாத் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அரசு தங்களுக்கு உதவி செய்தால் மேலும் வெற்றிகளை பெறுவோம் என்று வீரர் வீராங்கனைகள் கூறினர். இப்போ நாங்கள் ரொம்ப இயர்ஸாக இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறோம். இப்போ மற்ற கேம்ஸ் கேரம் அதுக்கு கிடைச்ச ஹை இன்சென்டிவ் கேஷ் அவார்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சதில்லை இது வரைக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஏஷியன் விளையாடிருக்கோம், வேர்ல்ட் கப் விளையாடிருக்கோம். இப்போது மற்ற கேம்ஸ்க்கு எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி எங்கள் கேமுக்கும் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இவ்வளோ இயர்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கான ஒரு ரிவார்ட் கிடைச்சா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எஸ்டிஏடிக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இவ்வளோ இயர்ஸ் விளையாடுறோம், மற்ற கேம்ஸ் மாதிரி எங்களுக்கும் உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. நான் தமிழ்நாடுலேருந்து இந்தியன் விமென்ஸ் ஷூட்டிங் பால் டீமுக்காக செலக்ட் ஆகி இப்போது டெல்லியில் நடந்து முடிஞ்ச செகண்ட் ஷூட்டிங் பால் வேர்ல்ட் கப்பில் இந்தியன் விமென்ஸ் டீமுக்காக ஆடி இப்போ நாங்கள் இந்தியன் விமென்ஸ் டீம் கோல்டு வின் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 7 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியா, நேபாள், சூடான், நியூசிலாந்து, கனடா, ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரிஸ் மயான்மர் போன்ற கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் நாங்கள் விமென்ஸ் கேட்டகரியில் ஃபைனல்ஸ் நேபாள் கூட விளையாடியிருந்தோம். இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் செட்டில் நேபாளை 21-11 வின் பண்ணோம். செகண்ட் செட்டில் 21-15 வின் பண்ணோம். அப்புறம் செகண்ட் பிளேஸ் நேபாளுக்கு போச்சு. தேர்ட் பிளேஸ் மயான்மர். அதே மாதிரி மென்ஸ் கேட்டகரியில் கனடா டீம் வின்னர்ஸ், செகண்ட் நம்ம இந்தியா டீம், தேர்ட் நியூசிலாந்து. நம்ம இந்தியா மென்ஸ் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்களோட எஃபோர்ட்ஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடினாங்க. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப இயர்ஸாக இந்த கேம் விளையாடிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறோம். இப்போ மற்ற கேம்ஸ் கேரம் அதுக்கு கிடைச்ச ஹை இன்சென்டிவ் கேஷ் அவார்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சதில்லை இது வரைக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஏஷியன் விளையாடிருக்கோம், வேர்ல்ட் கப் விளையாடிருக்கோம். இப்போது மற்ற கேம்ஸ்க்கு எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி எங்கள் கேமுக்கும் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இவ்வளோ இயர்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கான ஒரு ரிவார்ட் கிடைச்சா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எஸ்டிஏடிக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இவ்வளோ இயர்ஸ் விளையாடுறோம், மற்ற கேம்ஸ் மாதிரி எங்களுக்கும் உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் எல்லாருக்குமே நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது, அப்பப்போ அவங்களுக்கான ரெக்கக்னிஷனும் கிடைக்குது. ஸோ மற்றவங்க மாதிரி எங்களுக்கும் கிடைச்சதுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போயிட்டு வந்த ட்ரிப்புக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட போயிட்டு வந்திருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ஓனாக தான் போயிட்டு வந்திருக்கோம். இந்த கேம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நியூ டெல்லியில் நடந்துச்சு. டேட் என்ன? February 1 to 3. பல நாடுகளுக்கு போய் நீங்கள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான வரவேற்பு கிடைக்குதா? தமிழக அரசு சார்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சால் இன்னும் உங்களுக்கு நிறைய பார்ட்டிசிபேஷன் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு? எங்களுக்கு அந்த ஹை இன்சென்டிவ் கேஷ் அவார்ட் கிடைச்சாலே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னும் எங்களை மாதிரி இருக்கிற கஷ்டப்பட்ட எல்லா பிளேயர்ஸுமே அது ஒரு சப்போர்ட்டாக எடுத்து எல்லோரும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்தியாவுக்காக நிறையா மெடல்ஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். என் பேர் பிரியதர்ஷினி. சேலத்துலேருந்து வரேன். நான் கிளாசிக் நீட் அகாடமியில் இப்போ 1 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ February 1 to 3 நடந்த வேர்ல்டு கப்பில் நாங்கள் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஃபைனல் மேட்ச் இந்தியா vs கனடா நடந்தது. ஆக்சுவலி ரொம்ப டஃப்பாகவே போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா த செகண்ட் பிளேஸ், கனடா ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க. நல்ல காம்படிஷன் தான், பட் இந்தியா விட்டுருச்சு. போட்டிக்கு நீங்கள் தமிழகத்தில் எங்கே பயிற்சி எடுக்கிறதுக்கு இடமா இருக்காதுங்க? இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் 4-5 இயர்ஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் நடந்த ஏஷியனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஏஷியன் நேபாளில் நடந்தது. இது February மந்த் தான் நடந்தது. அதில் இந்தியன் டீம் தான் கோல்டு வின் பண்ணுது. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. லாஸ்ட் இயருமே நான் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்.
பட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாயிண்ட்ஸ் இல்லாததால் அதுக்கு நீட்டு போக முடியல. இந்த வாட்டி அப்ளை பண்ணிருக்கேன். கவர்மெண்ட் சார்பிலேருந்து அவங்க அந்த ஹை காஸ்ட் இன்டென்சிவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாயிண்ட்டும் கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, இன்னும் அது எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியல. நாங்கள் வந்துட்டு போன வாட்டி அப்ளை பண்ணியிருந்தோம், அது இன்னும் கிடைக்கல, அவ்வளோதான். உதவி செஞ்சால் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாயிண்ட்ஸும் ஹை காஸ்ட் இன்டென்சிவும் கிடைச்சாலே அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நான் எதனால் அதை மட்டும் எதிர்பார்க்குறீங்க? அதுதான் எங்களோட ஃப்யூச்சரு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாயிண்ட் இருந்தால் தான் எங்களோட ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த போட்டிக்கு வந்து ஏதாவது இட ஒதுக்கீடு அது மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்களா அரசு அங்கீகரிச்சிருக்கா? SDITயில் இருக்குது இந்த கேம். நெக்ஸ்ட்டு புரியல. இருக்குது புரியல. பண்ணியிருக்கோம். அவங்க வந்துட்டு மேபி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. கேமுக்கும் உதவி பண்ணுற மாண்புமிகு முதலமைச்சர் எங்களோட இந்த ஷூட்டிங் பாலுக்கும் ரெகக்னேஷன் கொடுத்து எங்களுக்கான ஹை காஸ்ட் இன்டென்சிவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாயிண்ட்ஸும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.